வெல்கம் டு பயோதுடி 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 14. இந்த லெசன்ல நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃப். ஸோ லிம்ஃப்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா எங்கெல்லாம் நம்ம பாடியில ரத்தம் போக முடியலையோ அந்த இடத்துக்குலாம் யார் போவானா இந்த லிம்ஃப் தான் போகும். இந்த லிம்ஃப்ங்கிற ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட்ஸ் தான் போகும். இந்த லிம்ஃபுக்குள்ள யார் இருப்பானா டபிள்யூபிசி இருக்கும். ஓகேவா? இதுல ஆர்பிசி இருக்காது. ஆர்பிசி இல்லாததுனாலதான் இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், supplies nutrients and oxygen to those parts where blood cannot reach. இந்த லைனை கவனிங்க. எந்த இடத்துக்கு ரத்தம் போக முடியலையோ அந்த இடத்துக்குலாம் இதுக்கு என்ன கொடுக்குது? நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது. பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம பாடி ஃபுல்லா உள்ள செல்ஸ் எல்லாத்துக்குமே நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் ப்ரொவைட் பண்றதா அதோட வேலை. அப்ப அதே ஃபங்க்ஷனை தான் யாரு பண்றானா இந்த லிம்ஃபும் பண்ணுது. செகண்ட் பாயிண்ட், இட் ட்ரைன்ஸ் அவே எக்ஸஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட், மெட்டபாலைட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம பாடியில எக்ஸஸா உள்ளது எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா எடுத்துட்டு வந்து மறுபடியும் எங்கே கொடுத்துரும்னா பிளட் கிட்ட கொண்டாந்து கொடுத்துரும். தேர்ட் பாயிண்ட், the lymph also carries absorbed fat from the small intestine to the blood. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உள்ள ஃபேட்ஸையும் அந்த ஃபேட்ஸ்ல கரையக்கூடிய டிசால்வ் ஆகக்கூடிய ஏடிஇகே அப்படிங்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனால அப்சர்வ் பண்ண முடியாது. அப்ப அது எல்லாத்தையுமே யார் அப்சர்வ் பண்ணுவானா இந்த லிம்ஃப் தான் அப்சர்வ் பண்ணும். நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அதுங்களும் ஒரு ஓரத்துல இருக்கும், கேபிலரிஸ் மாதிரி இருக்கும். அதுங்க என்ன பண்ணும்னா இந்த ஃபேட்டையும் அந்த ஃபேட்ல டிசால்வ் ஆகக்கூடிய அந்த விட்டமின்ஸையும் கேரி பண்ணி அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு பிளட் கிட்ட கொடுத்துரும். இந்த லிம்ஃபாட்டிக் கேபிலரிஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் villi absorb digested fats. லாஸ்ட் பாயிண்ட், lymphocytes in the lymph defend the body from infection. அதாவது WBC இருக்கு இல்லையா, லிம்போசைட்ஸ். அந்த WBC வந்து லிம்ஃப்ல இருக்கிறதுனால அது பேரை என்ன சொல்றோம்? லிம்போசைட்ஸ்னு சொல்றோம். WBCயோட ஃபங்க்ஷன் என்ன? பாடியை வந்து நோய் கிருமிகள்ட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணும், பாதுகாக்கிறது தான் அது வேலை. அப்ப WBC இந்த லிம்ஃப்ல இருக்கிறதுனால அங்கேயும் அது என்ன வேலை பண்ணும்? பாடியை வந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து டிஃபெண்ட் பண்ணும், அந்த நோய் கிருமிகள்ட்ட இருந்து பாடியை காப்பாற்றும்.